ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டரிசி சாப்பாட்டு அரிசியில் வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ ஒரு கப்பு சாப்பாட்டு ரைஸ் எடுத்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். சுடுதண்ணியில் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா பொழுன்னு வரும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா வந்து போதும். எடுத்து நம்ம தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சு நம்ம பிரியாணி மசாலா எல்லாமே வந்து போட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரியவும், ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு ஒரு 4 பீன்ஸு, ஒரு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு ஒரு 2 சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு நம்ம காஞ்ச பட்டாணியை வந்து ஒரு மணி நேரம் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்து பட்டாணி வந்து நல்லா வந்து வெந்துடும். உடனே நம்ம பிரியாணி செய்யணும் அப்படின்னா நம்ம இப்படி செய்யலாம். ஈஸியாக வந்து பட்டாணி வந்து நல்லா வெந்துடும். நான் இப்படி தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன். ஒரு கைப்பிடி வந்து புதினா போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வந்து மல்லித்தலை போட்டு அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன். அதையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். வதக்கி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். வதக்கிட்டு நல்லா பச்சை வாடை போட்டுக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் வந்து போட்டுட்டு இந்த பாருங்கள், நான் வேக வச்ச பட்டாணியை வந்து போட்டுக்கிட்டேன். சுடுதண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து பட்டாணி வெந்துடும். நல்லா பூவாக வெந்துடும். வேகிறதுக்கெலாம் ரொம்ப லேட் ஆகாது. இந்த ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி வந்து அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றிக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு தேங்காய் பால் வந்து இதுக்கு தான் வந்து சேர்த்துக்கணும். எல்லா பிரியாணிக்குமே வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரியாணியே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்கணும். தேங்காய் பாலும் வந்து திக்காக வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ 1 கப்பு தேங்காய் பால் அப்படின்னா 1 கப்பு வந்து பச்சை தண்ணி 2 மிக்ஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து பிரியாணி செய்யணும். பாருங்கள், இந்த பிரியாணி வந்து எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. தேங்காய் பால் செஞ்சோம் அப்படின்னா அந்த பிரியாணியே வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பாருங்கள், நான் பிரியாணி வந்து நான் செஞ்சுட்டேன். வெஜிடபிள் பிரியாணி வீட்டு சாப்பாட்டு அரிசியிலே நான் வந்து சிம்பிளாக வந்து செஞ்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட் உதிரியாக இருக்குன்ட்டு. அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த தட்டில் வந்து நான் சேவ் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி எங்களுக்கு லன்ச் வந்து வெஜிடபிள் பிரியாணியும் சிக்கன் கிரேவி வந்து வச்சுருந்தேன். ஆனியன் ரைத்தா, இதுதான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரே லன்ச்சு. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வெஜிடபிள் பிரியாணி வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி இந்த தட்டில் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் வந்து எங்களுக்கு இதுதான் இன்றைக்கி வந்து சாப்பாடு. வெஜிடபிள் பிரியாணி, சாப்பாடு ரைஸில் வெஜிடபிள் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் தான் சாப்பாடு.